ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சீரிஸோடைய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி போன எபிசோட்ல சாய் வந்து கால்ல விழாத குறையா கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சி பார்த்துட்டாரு. அதுக்கு பதிலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா என்ன பண்ணணும்? ஆனா இவன் என்ன பண்ணான்னா, கையில கிடக்கிற மருந்த கூட காலால மிதிச்சு உடைச்சுட்டா. அந்த நேரம் என்ன பண்றான்னா, இவளுடைய அசிஸ்டண்ட் வேகமா அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து இவன பரபரன்னு புடிச்சு இழுக்க ட்ரை பண்றான். ஆனாலும் அவன் வரா மாரி தெரியல. மேடம், மேடம் அவர விடுங்க. இல்லன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சாயையும் ஒரு வழியா சேவ் பண்ணி அமுச்சு விட்டுர்றான். இதை எல்லாத்தையும் தூரத்துல நின்னு ஒரு ஆள் பார்க்குறா மாரி தெரியுது. வேற யாரும் கிடையாது. அந்த கைதி இருக்கான் இல்லையா? கால்ல டேக் போட்டுக்கிட்டு, அந்த கைதி தான் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த நேரத்துல ஹீரோயின் வீட்டு முன்னாடி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படியே அவனும் ஒரு சைக்கோ மாரி தான் பார்த்தாலே தெரியிறான். நம்ம ஹீரோயின் அத தாண்டுன சைக்கோயிசத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த ஆள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்த ஃப்ளாஷ்பேக்க பத்தி. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருந்திருப்பா. எப்ப பார்த்தாலும் பிரெயின பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. நோட்டீஸ் போர்டுல என்ன கொஸ்டின் போட்டிருந்தாலும், அதுக்கு முதல்ல ஆன்சர் எழுதுறது நம்ம ஹீரோயினா தான் இருக்கும். இந்த மாதிரியான அவளுடைய வாழ்க்கையில, அப்பதான் சாய்ங்கிற ஆள் வராரு. அதே நோட்டீஸ் போர்டுல அவ இன்னொரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னா, வெளியில போயிருந்த நம்ம சீஃப் டாக்டர் சாய் வந்து இப்ப வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ, இவ வேக வேகமா ஓடுறா, சாய நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த டாக்டர் சாய் கூட அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் பேசிட்டு வராரு. "இந்த காலேஜ்ல ஒருத்தி படிக்கிறா. அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். உங்ககிட்டேருந்து நெறைய கத்துக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்கு. அதனால நீங்க எப்ப வருவீங்கன்னு அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு" இவரும் அப்பதான் அவள பத்தி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவ கொஞ்சம் அதிக பிரசங்கி. ஸோ, அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கங்கிற மாரி அவரும் சொல்லிட்டு வராரு. இவங்க அப்படியே பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இவங்கள தேடி தான் வேக வேகமா ஓடி வரா. ஒரு வழியா டாக்டர் சாயும் கண்டுபிடிச்சுட்டா. வந்து இவ பேச ஆரம்பிச்சதுமே சாய்க்கு புரியுது. ஓ! இவளா தான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு, பேக் சைட்ல நிக்கிற அவரு அசிஸ்டண்ட்டையும் பார்க்குறாரு. அவரும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. "நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் சார் நான் வெயிட் பண்ணேன். உங்ககிட்டேருந்து எனக்கு நெறைய கத்துக் குடுங்க. பிரெயின பத்தி எனக்கு நெறையா தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு நெறைய விஷயம் வச்சிருக்கேன். இவரு என்ன பத்தி உங்கள்ட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, என்ன பத்தி நான் சொல்றேன். உங்கள விடவே பெரிய டாக்டரா நான் ஆகணும். அதுவும் பிரெயின் சர்ஜன் ஆகணும். அதுல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு, அவ சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறா. ஆன்ஸர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறா. அவரு அந்த ஆன்ஸர பார்த்தோனே, இவ பேசுறதுக்கும், இவ பண்ணியிருக்க ஆன்ஸருக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற நம்ம சாயோட திங்ஸ்லாம் எடுத்து அவ பாட்டுக்கு சாப்பிடுறா. அங்க இருக்கிற பன்னு, கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா சின்ன பசங்க எப்படி கேட்காம சாப்பிடுவாங்க, அந்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு டாக்டர்னா டீசென்ட்டா இருக்கணும்ல. அதுவும் இவரு சீஃப் டாக்டர். இவர்கிட்ட நடந்துக்கிறதுன்னு ஒரு விதம் இருக்குது இல்லையா? ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணல. ஆனா அவ பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸ பார்த்து நம்ம சாய்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்னது இந்த ஆன்சர்லாம் இவ பண்ணாளான்னு பார்க்குறாரு. ஆன்சரையும் பார்க்குறாரு, அவ நடந்துக்கிற விதத்தையும் பார்க்குறாரு. 2த்தையும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, அவ ரூம் முழுக்க பிரெயின பத்தின திங்ஸு, சீரிஸு, கேஜெட்ஸு எல்லாமே பிரெயின் தான் இருக்கு. நைட்டு ஃபுல்லா அவ லைட் அடிச்சு ஒரு பொருள பார்க்குறா. அது என்னன்னா, நம்ம சாய் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, இவ பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு வந்து மார்க் மாதிரி சூப்பரு, குட்டு அந்த மாரி போட்டிருப்பாரு. அத தான் நைட்டு ஃபுல்லா லைட் அடிச்சு சீலிங்ல ஒட்டி வச்சுக்கிட்டு, அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு கரெக்ட் அவ்வளோதான். அதையே அவ அவ்வளோ உற்று நோக்கிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றான்னா, வேக வேகமா ஓடுறா. எங்கன்னா நம்ம சாய் கிட்ட தான் ஓடுறா. ஓடி போய் அவர்கிட்ட சொல்றா, "எனக்கு உங்கள்ட்ட நெறைய கத்துக்கணும். பிரெயின் என் மண்டை முழுக்க பிரெயின் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பிரெயின பத்தி நெறைய சொல்லிக் குடுங்க. எனக்கு நெறைய கத்துக் குடுங்க. என் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க வேணும். என்னுடைய குருவா நீங்க எனக்கு வேணும். என் லைஃப்ல நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு ஏதாவது சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அடுத்து உங்க இடத்துல நான் தான் இருக்கணுங்கிற மாரி ரொம்பவே ஆர்வம் கரை புரண்டு ஓடுற பொண்ணா இருக்கா. இந்த ஃப்ளாஷ்பேக்க நம்ம சாய் தான் இப்ப நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த லேடியும் ஒரு டாக்டர் தான். பட் சாய்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மாரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 2 பேரும் பேசும்போதும் அந்த அசிஸ்டன்ட்டும் அதே தான் கேட்குறாங்க.
அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவள போய் கேட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அவ அவ்வளோ பெரிய ஆளான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, அவ இன்னும் பிரெயின் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பிரெயின் சர்ஜரில அவளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவ தொட்டா அது கண்டிப்பா ஜெயிக்கும். சக்சஸ் தான். ஃபெயிலியரே கிடையாதுங்கிற மாரி அவளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல. எனக்கு என் உயிர் முக்கியம். அதுக்கு ஃபெயிலியரே ஆகாத ஆப்ரேஷன் பண்ற அவ தான் முக்கியங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர காட்டுறாங்க. இந்த டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவரு. சாரி இவரு கூட தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. இந்த இடத்துக்கும் நம்ம சாய் வராரு. சாய பார்த்ததுமே ஹான் அப்படியே நர்வஸ் ஆகுறாரு, டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவர் சீனியர் இல்லையா, சீஃப் டாக்டர் இல்லையா, அதே இடத்துல ஒர்க் பண்ணவர் தான் ஹானும். ஸோ அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. அதுக்கு கட்டுப்பட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. "நீங்க எத்தன நாளைக்கு தான் இப்படி இல்லீகலா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு திரிய போறீங்க லைசென்ஸ தொலைச்சுட்டு? நான் மறுபடியும் லைசென்ஸ் தரேன். எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு" கேட்கும்போது, "ஏன் சார் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாத ஆட்களா? அங்க தான் அவ்ளோ பேர் இருப்பாங்களே! அவங்க யாரையாவது வச்சு இந்த ஆப்ரேஷன பண்ணிக்கலாமேன்னு" கேட்டா, அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு பண்ண போறதே எனக்கு தான். ஸோ எனக்கு பண்ணணும்னா, அத அவ தான் பண்ணணும். அவள போய் கூட்டிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து வாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா, உங்க 2 பேரோட லைசென்ஸ நான் மறுபடியும் தரேன். நீங்க மறுபடியும் ஒரு நார்மல் டாக்டர்ஸா நம்ப ஹாஸ்பிட்டல்லயே ஒர்க் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன்னு" சொல்லிட்டு, அவருடைய பிரெயின்ல இருக்கிற எடுத்த ஸ்கேனையும் காட்டுறாங்க. அப்படியே இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி போய் பேசலான்னு ஹீரோயின் வீட்டுக்கு போய் பேசலான்னு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்டயும் "எப்புட்றா நல்லா படிக்கிறியான்னு" சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சா, ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. "அவன பத்தி மட்டும் என்ட்ட பேசாத. அவன் யாரு? என் வாழ்க்கையே கெடுத்தவன். என் லைஃபையே, என் கனவையே அழிச்சவன்டா. அவனுக்கு போய் நான் ஆப்ரேஷன் பண்ணி அவன் உயிர காப்பாத்தணுமா? நல்லா யோசிச்சு பாரு நான் என்ன பண்ணுவேன்னு." சும்மா என்ன எவனாவது மொறச்சு பார்த்தாலே அவன கொலை பண்ணணும்னு நெனைக்கிற ஆளு. ஆனா இவன் இவன் கால்ல விழுந்து நான் கெஞ்சிருக்கேன்டா. ஆனா எனக்கு மன்னிப்பே குடுக்கல. என்ன மன்னிக்கவே இல்ல. ஏன் என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல. இவனுக்கு போய் நான் ஆப்ரேஷன் பண்ணுமா? அவன் அப்படியே விட்டா செத்து தொலையட்டும். இல்லன்னா நான் ஆப்ரேஷன் பண்றேங்கிற பேர்ல நானே அவன கொன்னுடுவேங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆயி பேசுறா. அப்போ ஆல்ரெடி நடந்த ஃப்ளாஷ்பேக்ல இன்னும் ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இருக்கும் போல. அதனால தான் நம்ம ஹீரோயின் இந்த மாரிலாம் பேசுறாங்க. அப்படி எழுந்து போகும்போது, அவங்க ஓல்டு திங்ஸ்லாம் இருக்கும்ல. இவர்கிட்ட நெறையா சைன் வாங்குனது, ஃபோட்டோஸு, வீடியோஸு, அங்க படிச்சது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே அந்த ஞாபகம் வருது. அத எடுத்துட்டு போய் கொளுத்தணும்னு சொல்லிட்டு பாக்ஸா எடுத்துட்டு போய் கொளுத்துறா. நம்ம அசிஸ்டன்ட்டும் நெறையா சொல்லி பார்க்குறான். ஆனா, அவ காதுல வாங்குற மாரியே தெரியல. ஒரு பாக்ஸா எடுத்திருந்து போட்டு கொளுத்துறாங்க. அப்பதான் நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது கீழ விழுந்துடுறான். அந்த பாக்ஸ்லேருந்து என்னடா கொட்டுச்சுன்னு பார்த்தா, அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே இவர்கிட்ட அந்த லைட் அடிச்சு பார்த்துட்டு இருந்தா இல்லையா கரெக்ட்டுன்னு, அந்த மாரி ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண பேப்பர்ஸ். ஒரு பாக்ஸ் நெறையா அதே பேப்பர்ஸா இருக்கு. அத பார்த்து அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா, அவனும் டாக்டருக்கு தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்படியே எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போய் அந்த நெருப்புல விழுந்து எரியுது. விடிஞ்சு பார்த்தா எல்லாம் எரிஞ்சு போச்சு. கடைசியா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அந்த ஃபோட்டோல சாய், இவ, அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. இப்படியே போயிட்டுருக்க இவங்க லைஃப்ல மறுபடியும் பார்மசிய காட்டுறாங்க, இவங்களுடைய பார்மசிய. அந்த இடத்துக்கு இந்த கைதி வந்து தினமும் நம்ம ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்றான். சும்மா ஏதாவது ஃப்ளர்ட் பண்றேங்கிற பேர்ல பேசிக்கிட்டு, "மேடம் உங்கள எனக்கு புடிச்சிருக்கு" ஓன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா, நம்ம ஹீரோயினுடைய ரியல் கேரக்டர் தெரியாம, சைக்கோயிசத்த பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மருந்து வாங்க வந்திருக்கான்னா, அவன் கால்ல போட்டிருக்க அந்த பேண்ட் இருக்கு இல்லையா? அது அவனுக்கு புண்ணு மாரி ஆகுது போல. ஸோ, அதுக்காக ஆயில்மெண்ட் வாங்கி போட்டுட்டு, இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு, "உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது சொல்லுங்க. நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாங்கிற" மாரி சொல்றான். சரி இருந்தா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுர்றா. அப்ப வெளில பார்க்குறா. பார்த்தா இந்த கைதி அவனுடைய தங்கச்சிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் நடு ரோட்ல. அதுவும் சாதாரண அடி கிடையாது. பயங்கரமா ஒரு நாய போட்டு புரட்டி எடுக்கிற மாரி எடுக்குறான். அத நம்ம ஹீரோயினும், ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பார்மசிலேருந்து பார்க்குறாங்க. அப்ப அவ என்ன சொல்றான்னா, "ஐய்யய்யோ! என்ன இப்படி பண்றான்? நம்ம போலீஸுக்கு கால் பண்ணலாமான்னு?" கேட்குறா. "இல்ல வேணாம் வா நம்ம அங்க போய் சாப்பிடலான்னு" சொல்லும்போது, "ஏய் அவன் அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அங்க போய் சாப்பிடலான்னு சொல்ற? அதுக்காக தான் சொல்றேன். நம்ம சாப்பிட போனா அங்க அடிக்கிறது கம்மியாகும். வான்னு" சொல்லி சாப்பிடவும் கூட்டு போறாங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணும் அடி வாங்கினதோடயே கண்ணெல்லாம் செவந்து போய் இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்குது.
இப்ப கூட அந்த கைதி கால் மேல கால் போட்டுட்டு, கால தெனாவட்டா சொரிஞ்சுகிட்டு, இவங்க 2 பேரையுமே உத்து பார்க்குறான். அதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோயின தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது இவன் பார்க்குறது. சரி அந்த பொண்ணுக்காக வருமேன்னு தான் அந்த பொண்ணுக்காக தான் வந்திருக்கா. இல்லன்னா அப்படியே விட்டோம்னா அடி வாங்கி அந்த பொண்ணு செத்து போயிடும்ன்னு சொல்லிட்டு, அப்பயும் அந்த கைதி வந்து, "மேடம் நான் சொன்னத பத்தி யோசிச்சீங்களா? உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வருதா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே போய் தூரத்துல உட்காந்துட்டு மறுபடியும் வழி மேல் விழி வைத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயின. அப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துரலாமா? இத அப்படியே வீடியோ எடுத்து போட்டு விட்டுறலாமாங்கிற" மாரிலாம் சொல்லும்போது, "அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். பார்த்துக்கலாம் விடு. என்ன அவன் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல, இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பயப்படுறா. ஏன்னா இவருடைய சைக்கோயிசத்த பத்தி அவள சம்மந்தப்பட்ட எல்லா பேருக்குமே தெரியும் போல. அப்பதான் ஹார்ன் கால் பண்றாரு. கால் பண்ணி, "இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு வரியான்னு?" சொல்லி கூப்பிடுறாங்க. அதே இல்லீகல் ஆப்ரேஷன் தான். "அப்படியா, அப்படியா நான் வரேன், நான் வரேன்னு" சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அப்படியே எல்லாம் கிளம்பும்போது, நம்ம அசிஸ்டன்ட் மட்டும் என்ன பண்றான்னா, அவன் படிச்சுட்டு தானே இருக்கான். ஸோ, அப்படியே அவன் அந்த ஃபோட்டோ எரிஞ்சு போன ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு, அந்த 3வது ஆள் யாரா இருப்பாங்க? அவங்கள கேட்டா, நம்ம ஹீரோயின பத்தியும், சாய பத்தியும், ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும்ன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம ஹானும், நம்ம ஹீரோயினும் நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு ரெடியாகி அங்க போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது, அங்க போய் எல்லா திங்ஸுமே இவங்க தானே ரெடி பண்ணணும். ஏன்னா, இது வந்து இல்லீகல் ஆப்ரேஷன். ஸோ, ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி இவங்கலாம் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ஆளு அந்த 3வது ஆள கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஆமா, நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண அதே லேடிய இப்ப இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு இந்த ஃபோட்டோவையும் காமிச்சு, இவங்க 2 பேருக்கும் இடையில என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இவள எனக்கு தெரியும். ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்டூடண்ட். ஆனா கொஞ்சம் சைக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதே ஹாஸ்பிட்டல்ல சாய் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போதுன்னு சொல்ல முடியாது. படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாவும், அசால்ட்டாவும் போறா. ஏன்னா, கண்டிப்பா அது எனக்கு தான் கிடைச்சிருக்கும்னு ஒரு தைரியம். அப்படி போய் பார்க்கும்போது பார்த்தா, இன்னொரு பையனுடைய பேரு அந்த ஸ்காலர்ஷிப் நேம் லிஸ்ட்ல இருக்கு. அத பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர காண்டாகுது. உடனே சாய் கிட்ட போயிட்டு, "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏன் ஸ்காலர்ஷிப் குடுக்கல? இந்த காலேஜ்லயே நான் தானே பெஸ்ட் ஸ்டூடண்ட்டு. ஓ! இந்த பணக்கார அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு அவங்க பையனுக்கு குடுத்துட்டீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சாய்க்கும் செம்ம கோவம் வருது. ஏன்னா, அங்க இருக்கிறதுலே சீஃப் டாக்டர் அவரு. பெஸ்ட் பிரெயின் சர்ஜன்னா அவரு தான். அவருகிட்ட ஒரு சின்ன பொண்ணு இப்படி எதிர்த்து பேசுது. அதுவும் ஆப்போசிட்ல ஒரு கேர்ள் இருக்கும்போதே. ஒரு ஸ்டூடண்ட்டுடைய அம்மா இருக்கும்போதே, ஒரு சீஃப் டாக்டர் இப்படி பேசலாமாங்கிற மாரி அவரு பயங்கர காண்டாவுறாரு. அந்த லேடிய நம்ம ஹீரோயின் கிழிச்சு எடுத்ததில்ல. அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுது. நம்ம சாய்க்கு கோவம் வந்து பலார்ன்னு ஒரு அறை நம்ம ஹீரோயின விட்டுர்றாங்க. அதோட கன்னத்துல கைய வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. அதோட மட்டும் விடல. நம்ம ஹீரோயினால அத தாங்கிக்கவே முடியல. ஸோ, அவளால மட்டும் இல்லாம, சாயாலயும் ஒரு சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏனோ தெரியல, சாய் வந்து ஹீரோயின் மேல கோவமாவே இருந்தாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சாய் அந்த இடத்துக்கு வந்து, "ஏய்! அந்த இடத்த விட்டு எழுந்திரின்னு" சொல்லிட்டு அப்படியே கிளப்புறாங்க. ஆனா, நம்ம ஹீரோயின் ரொம்பவே அமைதியா ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் அம்பியா மாறிடுவாங்க இல்லையா? ரொம்ப அமைதியா, "ஒரு 5 மினிட்ஸ் சார். இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு" சொன்னா. கேட்குற மாரி தெரியல. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட்ன்னு சொல்ல முடியாது. இவங்க கூடவே ஒர்க் பண்றவங்கலாம், அவங்கலாம் வந்து நம்ம ஹீரோயின பரபரன்னு அந்த இடத்த விட்டு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுடைய சைக்கோசிஸ்ன்னு நெக்ஸ்ட் லெவல்னா இதுதான் சொல்லலாம். அந்த செலின் பாட்டில்லேருந்து ஒரு நாடா தொங்கும் இல்லையா? அத போட்டு நம்ம சாயோட கழுத்த போட்டு நெரி நெரின்னு நெரிக்கிறா. அவ கால்ல கூட விழுந்து பார்க்குறா. அப்ப கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண விடல போல. இதெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல போகுது. இங்க வெயிட் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆளே வரல. ஸோ வெயிட் பண்ணது போதும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போலான்னு பார்த்தா, நம்ம சாய் தான் அங்கேயும் வந்து நிக்கிறாரு. சரி இது ரெடி பண்ணது எல்லாமே நம்பாளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோயினும், "யோவ்! உனக்கு என்னதாய்யா பிரச்சனை? ஏன்யா என்ன சுத்தி சுத்தி வர? நான் தான் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டேன்ல. நீ தான் பெரிய ஆளாச்சே! நெறைய பேர உருவாக்கியிருக்கியே! அதுல ஒரு ஆள யாரையாவது கூப்பிட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லு. உன் வேலையும் முடிஞ்சிரும், என் வேலையும் முடிஞ்சிரும். என்ன எதுக்கு நீ டார்ச்சர் பண்ற? உன்ன பார்த்தாலே உன்ன கொல்லணும்னு எனக்கு தோணுது.
நல்லா யோசிச்சு பாரு, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ மூஞ்ச பார்க்குறேன்னு வச்சுக்கயேன், அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்றுவேன். இப்படிலாம் நடக்கணுமா என்னங்கிற மாரி பேசிட்டு போறா. இங்கே கார்ல வந்துட்டுருக்கும்போது சாய் கிட்ட அவருடைய அசிஸ்டண்டும் இதே தான் சொல்றாங்க. "இவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா சார்? இவள ஏன் சார் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. "இவ அவ்ளோ பெரிய ஆளான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவ பிரெயின் சர்ஜரி பண்ணாலாம், கண்டிப்பா நான் பொழச்சுப்பேன். இவளால கண்டிப்பா சக்சஸ குடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவளுடைய ஆப்பரேஷன் ஸ்டைலு என்னன்னு எனக்கு தான் தெரியும். இவள ட்ரெயின் பண்ணதே நான் தான். இவளோட வாத்தியாரே நான் தானே! எனக்கு தெரியாதா இவளுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு. அதனால தான் இவள புடிச்சு தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிட்டு, அப்படியே அமைதியா உட்காந்துருக்காப்புல. மறுநாள் அதேமாரி ஃபார்மசிய தான் காட்டுறாங்க. ஃபார்மசியில ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நியூஸ்ல நம்ம சாய பத்தி புகழ்ந்து, ஆஹா! ஓஹோன்னு பெஸ்ட் பிரைன் சர்ஜன்னா இவரு தான். இவர விட்டா உலகத்துல ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அத காதுலயே வாங்க முடியல. சரி ஹீரோயின் தான் காதுல வாங்க முடியலன்னு பார்த்தா, அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதையும் விடல. வாடான்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடுறாங்க. வெளில வந்து பார்த்தா, இந்த கைதி வேற இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். கால்ல அந்த டேக போட்டு உட்காந்துருக்கான். அவன கொலை பண்றதா நெனச்சுக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட் முடியெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு கிடக்காங்க. மேடம், மேடம் விடுங்க மேடம்ன்னு சொன்னா, "ஏய் நம்ப ஹோட்டல்ல அவன் என்னடா பண்றான்? அது நம்ப ஹோட்டல் இல்ல மேடம். நம்ம தினமும் அங்க சாப்பிடுறோம் அவ்வளோதான். அதுக்காக அது நம்ப ஹோட்டல் ஆயிடுமா? நீயே சொல்றல்ல நம்ம தினமும் சாப்பிடுறோன்னு. அப்ப அது என் ஹோட்டல் தானே! வாடா போலான்னு" சொல்லிட்டு, மறுபடியும் ஹோட்டலுக்கு தான் போறாங்க. நம்ப அசிஸ்டன்ட் எப்படி சொல்றது? ஒரு பெட்டு மாதிரி அப்படியே ஹீரோயின யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பெட்டே தான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க. அப்பயும் அந்த கைதி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ப அசிஸ்டன்ட் அந்த கைதிய ஒரு லுக் விட்டுட்டு வராரு. அன்னைக்கு மறுபடியும் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, "என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க டேப்லன்னு" சொல்லி எட்டி பார்த்தா, பிரெயின் சர்ஜரி பண்றத தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கா போல. அத "ஏங்க ஏங்க நிறுத்துங்க. நான் சாப்பிடலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். எதுக்கு இப்ப இத காட்டுறீங்கன்னு?" சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மூஞ்ச சுளிக்கிறான். அப்பதான் அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, "நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஏன் பேசாம அந்த சாய் சொல்றத பண்ணக்கூடாது? அவரு தான் உங்களோட லைசென்ஸ் தரேங்கிறாரு. மறுபடியும் உங்க பழைய வாழ்க்கைய தரேங்கிறாரு. இதெல்லாம் கிடைக்குமா? இதே மாரி இல்லீகலா நம்ம எவ்வளோ நாள் பண்ண முடியும்? உங்களுடைய லைசென்ஸ் உனக்கு வேணாமான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "டேய் வாய மூடுறா! அவன கொலை பண்ணலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம நீ செத்துறாதன்னு" சொல்லிட்டு வாய மூட சொல்றா. அப்ப யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்க மாரி தெரியுதேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. பார்த்தா அந்த கைதி தான். கிட்ட வந்து பார்த்தா தினமும் அவன் இதே வேலையா இருக்கான் போல. ஒரே சிகரெட் துண்டா கிடக்கு. கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸா கிடக்குது. தினமும் நைட்டு அவனுக்கு வந்து இங்க வேவு பார்க்குறது தான் வேலை போல. அந்த நேரம் அங்க வேட்டைக்கு போயிட்டு இருந்தவங்க அந்த பக்கமா அப்படியே வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, "மேடம் உங்க ஃபார்மசி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் வந்து இது மாரி ஏலத்துக்கு வருது. நீங்க ஏன் அத எடுத்து நடத்தக்கூடாதுங்கிற மாரி. ஏன்னா இவர் டாக்டர் இல்லையா? இவரால எத வேணாலும் வாங்க முடியுங்கிற மாரி அவங்களும் கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ச்சே! அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் வேறன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம சைக்கோ கேர்ள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹோட்டல் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்பயும் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட, "ஏய் நம்ம ஹோட்டல் போக போதான்டா" அப்படின்னு சொன்னோனே, "ஏங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அது நம்ப ஹோட்டல் இல்லங்க. அது அவங்க ஹோட்டலு. அத ஏன் நீங்க நம்ப ஹோட்டல் மாரி பார்க்குறீங்க? அப்புறம் நம்ம தினமும் எங்கடா போய் சாப்பிடுவோம்? நல்லா யோசிச்சு பாரு. அந்த குடிகார நாய், கொலைகார நாயி, அவனால இந்த ஹோட்டலே மூடணுமா? மூடிட்டா அந்த பொண்ணு தான் எங்க போவா? இதெல்லாம் என்னால சுத்தமா பார்க்க முடியலடா. சுத்தமா பார்க்க முடியல. நம்ப ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. நம்ம பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கயேன், இத இப்படியே சாதாரணமா விட்டுட்டோம்னா, நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்து நிக்கும்ன்னு" சொல்லிட்டு என்னமோ அவங்க ஹோட்டல் மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. மறுநாளும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா, அதே அந்த டேக் போட்ட ஆளு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினையே லுக் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளில போறாங்க. பார்த்தா அப்படியே மழை வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த கைதி என்ன பண்றான்னா, ஒரு கொடையும் விரிச்சு, "மேடம் இந்தாங்க மேடம். என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களான்னு?" சொன்னோனே, "யோசிச்சேன். ஓகே தான். நம்ம டேட் பண்ணலாங்கிற" மாரி நம்ம ஹீரோயினும் சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய ஆட்டம் ஆரம்பம் போல. அதனால தான் நானே டேட் பண்ணலாங்கிற மாரி அவளாவே போய் சொல்றா. அங்க வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ மாத்திரைய இடிச்சு அதுக்குள்ளேயே போட்டாச்சு. எப்போ கொண்டு போய் குடுத்து கொலை பண்றதுன்னு தெரியல. நெனச்ச மாதிரியே அவன காருக்குள்ளேயும் கூட்டு உட்கார வச்சு, ரொம்ப டயர்டா இருந்தா அந்த கூல் ட்ரிங்க்ஸ குடின்னு, மாத்திரை கலந்த கூல் ட்ரிங்க்ஸையும் குடிக்க வச்சாச்சு. அவன வீட்டுக்கும் கூட்டு போயிட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவரு ஒரு ரோல் இருக்கு அப்படியே. அந்த ரோல அவனையே இழுத்துட்டு வர சொல்றா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம. அவனும் இழுத்து கொண்டு வந்து போட்டுட்டு, ரொம்ப டயர்டா இருக்குமான்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான்.
இவன் என்ன பண்றானா, அப்படியே இதமா இருக்கட்டும்னு கர்ச்சீப்லாம் வச்சு, "அப்படியாடா செல்லம், இருடான்னு" சொல்லிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சு விடுறா. அப்படியே நம்ம ஆள் மயங்கியும் போயிடுறாரு. மயங்கினதுக்கு அப்புறம் கண்ண முழிச்சு பார்க்கலான்னு பார்த்தா, அவன ஏதோ போட்டு சுத்தி வச்சிருக்கா மாரி தெரியுது. ஆ ரைட்டு. சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம். இது தெரியாம இவ பின்னாடி இத்தன நாள் சுத்திருக்கோமேன்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்ட வந்து, "என்னடா, என்னை எவனாவது உத்து பார்த்தாலே அவன குத்தி போட்டுருவேன்னு நெனைப்பேன். நீ என்னன்னா உத்து உத்து பார்க்குற, குறுகுறுன்னு பார்க்குற, என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்கன்னு" சொல்லி அவன் மேலேயே ஏறி உட்காந்து, கத்திய வச்சு கதம் கதம் தான். எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அவன என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படியே ஒரே கிழி கழுத்த கிழிச்சு விட்டாச்சு. ரத்தம் பீச்சிட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிக்குது. அப்படியே அந்த சைக்கோத்தனத்தோட, வில்லத்தனத்தோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபோன போட்டு, "டேய் அவன் இருக்கான்ல, அவன போட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. நீ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா சொல்றா. இவனுக்கு தான் சும்மாவே பயம்னா அப்படியே நடுங்குவாப்புலயா. வீட்டுக்கு போறாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு, எடுத்து கொண்டு போய் எரிக்கிறாரு. அப்புறம் யூவி லைட்லாம் அடிச்சு பார்த்து எந்தெந்த இடத்துல இன்னும் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து, அத எல்லாத்தையும் நல்லாவே கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டாரு. இங்கேயும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன வண்டியில ஏத்திட்டு வந்து எங்க புதைக்கணுமோ அந்த இடத்துல குழிய நோண்டியாச்சு. வீட்டுக்கு பார்த்தா போலீஸ் வருது. வீட்டு பக்கமா போலீஸ் வருது. நம்ம அசிஸ்டன்ட் பயந்து நடுங்குறாரு. ஏன்னா வந்து அந்த வில்லனும் வந்து இதே ஏரியாவ சேர்ந்தவங்கிறதுனால போலீஸ் அப்படியே ரவுண்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் நோண்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கும் பார்த்தா, ஏதோ கார் வரா மாரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டா அப்படியே வந்து லைட் அடிச்சு அந்த பாடிய பார்க்குறாங்க. நல்லா தெரியுது. சரி இவன் எவனா இருந்தாலும் சரி, பாடியும் பார்த்துட்டான், நம்ம கொலை பண்றதையும் பார்த்துட்டான், நம்ம வண்டி நிக்கிறதையும் பார்த்துட்டான். ஸோ அவன போட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே சவுல தூக்கிட்டு அப்படியே அடிக்க வராப்புல. பார்த்தா அது போலீஸ் கிடையாது. ஆனா போலீஸுக்கு பதிலா யாருன்னு பார்த்தா இன்னும் ஷாக்கு நம்ம சாய். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது.